கார்த்திக் தீபா சீரியல் இப்போ ஒரு எமோஷனான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். தர்மலிங்கம் வந்து மனசு கேட்காம வந்து ரூமில் வந்து உட்காந்துட்டு இருக்காப்புல. அப்போன்னு பார்த்து மைதிலி வராங்க. வந்தோன்னே வந்து மாமா இந்த ஜூஸை முதல்ல குடிங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைம்மா வாழ்க்கையில் வந்து நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து டெவலப் ஆகி ஒரு இடத்துக்கு மேலே போகணுன்னா மற்றவங்க எல்லாரும் தடுக்க நினைக்கிறாங்க பார்த்தியா அப்படின்னோடனே, மாமா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நிச்சயமாக தீபா பாடி உங்களுக்கும் சரி நம்ம குடும்பத்துக்கும் கௌரவத்தை கொடுப்பா, அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க, முதல்ல இந்த ஜூஸை குடிங்க அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் தைரியமாக இருங்க, இதெல்லாம் வந்து எனக்கு நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரில, நான் ஆனால் கரெக்டாக நோட் பண்ணேன். நம்மளை வந்து கேள்வி கேட்ட அத்தனை பேருமே வந்து அதில் நிறைய பேர் நம்ம ஊருக்காரங்களே இல்லை, எல்லாம் புது ஆளுங்க. எனக்கு என்னமோ வந்து அந்த ரூபஸ்ரீயும் அவள் பாட்டியும் தான் வந்து ஆளை செட் பண்ணி நம்மளை வந்து கிண்டல் பண்ணுறதுக்காக, நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்காக ஆள் அனுப்பியிருப்பான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு மைதிலி கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிடுறாங்க. அப்படியா விஷயம், இரு நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் அப்படின்ட்டு தர்மலிங்கம் எந்திரிக்காங்க. அதான் உடம்பு சரியில்லை, முதல்ல வந்து பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸை குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு வந்து இதுக்கெல்லாம் நம்ம கவலைப்பட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியாது மாமா, நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்தில் வந்து காப்பி கொடுங்கன்னு அழைச்சிட்டு வராங்க. அப்போன்னு பார்த்து தர்மலிங்கம் வந்து மூச்சு விட கஷ்டப்படுறாப்புல. உடனே வந்து மைதிலி வந்து ஆட்டோக்கு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அழைச்சிட்டு வந்தோடனே டாக்டர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நான் தான் சொன்னேன்ல அவருக்கு உடம்பு சரியில்லை, முன்னாடியே பண்ணிடலான்னு, இப்போ வந்து பாருங்கள் மறுபடியும் வந்து பெரிய பிரச்சனையில் இழுத்து விட்டுட்டீங்க, நான் சொன்னதை நீங்கள் கேட்கலாம விட்டுட்டீங்களே, இப்போ பாருங்கள் எவ்வளோ ரிஸ்க் ஆகிடுச்சு, டாக்டர் அப்படிலாம் சொல்லக்கூடாது, அவரை நீங்கள் தான் காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னோடனே, நானும் கடவுள்கிட்ட வேண்டுறேன், என்னால் முடிஞ்ச அளவு நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, தீபா வந்து நகை இதெல்லாம் போட்டுட்டு எல்லாம் அழகாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ரெடி ஆனோன்னா கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க, இது நல்லா இருக்கா சார் அப்படின்னு கேட்டோன்னா, ரொம்ப நல்லா இருக்குது, இதே மாதிரியே நீங்கள் கான்ஃபிடென்ட்டோட பாட்டு பாடுறதுக்கு ரெடி ஆகிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கார்த்திக் ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே அந்த மியூசிக் டைரக்டர் வந்து கரெக்டாக ஷார்ப்பாக 9 மணிக்கெலாம் வந்துருங்க, 2 பேரும் வந்து நம்ம ரிஹர்சல் பார்த்து ஆகணும், பார்த்துக்கு அப்புறமேட்டுக்கு 10 மணிக்கு வந்து நம்ம டேக் போய்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, சரிங்க சார் நாங்கள் ஷார்ப்பாக வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் லேப்டாப்பில் கார்த்தி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க அதே சமயத்தில் கரெக்டாக மைதிலி ஃபோன் பண்ணிடுறாங்க. ஃபோன் பண்ணோன்னே, தம்பி மாமாவுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது, வந்து அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம், ஏதோ ஆப்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க, அவர் வந்து கொஞ்சம் பிழைக்கிறது கஷ்டங்கிற மாதிரி சொன்னோன்னே, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தயவு செஞ்சு கொஞ்சம் வாங்க அப்படின்னோடனே, கார்த்தி உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி லேப்டாப் மூடிட்டு டக்குன்னு வேகமாக வந்தோடனே தீபா வந்து டென்ஷனில் வந்து இருக்காங்க. என்ன சார் உங்கள் முகமே சரியில்லை அப்படின்னு, இல்லை ஆஃபீஸில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி டக்குன்னு போயிட்டு பார்க்குறாங்க. கார் சாவி எடுக்கல, பதட்டத்தில் டக்குன்னு கார் சாவி எடுத்துகிட்டு இங்கே ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. வந்தோன்னே வந்து என்னாச்சு, நீங்கள் ஒன்றும் பதட்டப்படாதீங்க அப்படின்னு மைதிலிக்கும் அவங்களுக்கும் ஆறுதல் சொல்கிறாங்க, தர்மலிங்கம் ஒய்ஃபுக்கும். என்னாச்சு அப்படின்னு சொன்னோன்னே டாக்டர் வந்து வெளில வராங்க. வெளில வந்தோன்னே, இல்லை ஏற்கனவே வந்து அவருக்கு உடம்பு சரியில்லை, நான் முன்னாடியே பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், ஏற்கனவே நேற்றுக்கு முந்தானேச்சு தான் வந்து லைட்டாக மைல்டாக அவருக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு செஸ்ட்டில், இப்போ வந்து மேற்கொண்டு வந்து நான் சொன்னதை செய்யாதனால வந்து இப்போ பெரிய பிரச்சனையாகி போச்சு, இப்போ உடனே பண்ணி ஆகணும், இல்லைன்னா கஷ்டம் ரொம்ப அப்படின்னு சொன்னோன்னே, என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னோடனே, முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்து பார்த்து உடனே பண்ண சொல்லியிருப்பேன்ல அப்படின்னு, இல்லை முதல்ல வந்து தீபாவோட நகையை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும், அப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக இருக்கும், ஒரு சொல்லிட்டாங்க, அதை வந்து நம்ம மீறக்கூடாது, அதுக்கு அடுத்தது பண்ணிக்கலாம் அப்படின்னு 6 மாதம் கழிச்சு நினச்சிருந்தோம், அதுக்குள்ளே இந்த மாதிரி ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, டாக்டர் வந்து கிட்ட வந்து நர்ஸ் வந்து சொல்கிறாங்க, அவர் வந்து மாப்பிள்ளைன்னு வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு, யார் நீங்கள் தானே அப்படின்னா, முதல்ல உள்ளே போய் பாருங்கள் அப்படின்னோன்னே, எல்லோரும் உள்ளே போகிறாங்க, இல்லை அவர் தான் கூப்பிட்றாங்க, அவர் மட்டும் போகட்டும், அவங்க மற்றவங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னோம். தர்மலிங்கம் வந்து அவங்க படுத்துட்டு இருக்காப்புல, படுத்துட்டு இருந்தோடனே இந்த கார்த்திகை பார்த்துட்டு, மாப்பிள்ளை என் வாழ்க்கையில் வந்து தீபா வந்து பாடி ஜெயிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன், அதை வந்து எக்காரணம் கொண்டு இந்த ஒரு எனக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயம் வந்து நடந்துடக்கூடாது, அவளுக்கு வந்து தெரியவே கூடாது, அவள் பாடி வாழ்க்கையில் ஜெயிக்கணும், அதை வந்து நான் இருக்கேனோ இல்லையோ நிச்சயமாக வந்து அதை நீங்கள் சாதிச்சு காட்டணும் மாப்பிள்ள, அவள் பாடுறத அந்த பாட்டை வந்து நான் வந்து நிச்சயமாக கேட்கணும்னு நினைக்கிறேன், எந்தளவு சாத்தியம்னு தெரியல அப்படின்னா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்பே அவருக்கு வந்து மூச்சு திணற ஆரம்பிச்சது. கார்த்தி வந்து நீங்கள் தைரியமாக இருங்க, நான் இருக்கேன், தீபாவுக்கும் உங்களுக்கும் ஆதரவாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து டாக்டரை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோன்னா அவருக்கு வந்து மாஸ்க்கெல்லாம் போட்டு வந்து அவருக்கு வந்து ரெடி பண்ணி உடனே ஸ்டார்ட் பண்ணுறாங்க, என்னென்ன செய்யணுமோ ப்ரொசீஜர் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. இந்த பக்கம் கார்த்திக் வெளியில் வந்தோன்னா வந்து, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து, நான் தீபா கிட்ட சொல்லிடலாமான்னா, தயவு செஞ்சு மைதிலிக்கையும் அவங்ககிட்டையும் எக்காரணம் கொண்டு மாமா வந்து இந்த விஷயம் செய்யக்கூடாது, என் பொண்ணு வந்து பாடியே ஆகணும், அதுக்காக தான் நான் வாழ்நாள் பூரா வந்து போராடி இருக்கேன், அந்த விஷயம் நடக்கிறப்ப வந்து என்ன காரணமாக காட்டி அவள் வந்து விட்டுறக்கூடாது இந்த வாய்ப்பை, அப்புறம் வந்து வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கவே முடியாது, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டம், அதுலேருந்து விட்டுட்டோன்னா அந்த இன்னொரு வாய்ப்பு வந்து வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகுங்கிறது எனக்கு
நல்லாவே தெரியும் ஒரு இசை கலைஞனா அப்படின்னு சொல்லி செம்ம எமோஷனாக ஃபீல் பண்ணுறாங்க. கார்த்தி டக்குன்னு வந்து வீட்டுக்கு வந்து தீபாவை அழைச்சிட்டு போய் பாட வைக்கிறதுக்காக வராங்க. வந்தோன்னே வந்து அபிராமி அம்மாட்ட என்னப்பா ஆச்சு, ஏன் இவ்வளோ முகம் பூரா பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே தர்மலிங்கம் அவரை வந்து அட்மிட் பண்ணியிருக்க, உடம்பு சரியில்லை, எல்லா விஷயமும் சொன்னோன்னே அபிராமி அம்மா அதிர்ச்சியாகி உண்மையிலே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நேற்று நல்லா இருந்தார் அப்படின்னோன்னே இல்லை அவர் நல்லாலாம் இல்லை, அவருக்கு உடம்பு சரியில்லை தான் அப்படின்னு வந்து சொன்னோன்னே அதுக்கு அடுத்தது வந்து அவருக்கு வந்து நகை வாங்கி வச்சுட்டாங்க. ஏற்கனவே வந்து அதுக்கப்புறமேட்டுக்கு பண்ணிக்கலான்னு 6 மாதம் கழித்து தள்ளி போட்டிருக்காரு. அந்த சமயத்தில்னு பார்த்தா இப்போ இன்னும் முடியாமல் ஆயிடுச்சு. ஐஸ்வர்யா அம்மாவை பார்த்து கார்த்தி வந்து சொன்னதை ஒரு செகண்ட் நினச்சி பார்க்குறாங்க. அப்போ நான் தான் எல்லாம் பண்ணேனா அப்படின்னு ஃப்ளாஷ்பேக்கில் சொன்ன மாதிரி அதை சொன்னோன்னே, கார்த்தி நான் உங்களை சொல்லலையே, அந்த ஃபோட்டோ எடுத்தவங்கள தானே சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே அபிராமி அம்மா வந்து தயவு செஞ்சு இந்த விஷயத்தை யாரும் பேசாதீங்க, உங்களை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அபிராமி அம்மா நோஸ் கட் பண்ணி அந்த பக்கம் அனுப்பி விட்டுறாங்க நம்ம ஐஸ்வர்யா அம்மாவையும். கார்த்தி இந்த விஷயத்தை நம்ம தீபா கிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு சொன்னோன்னே, எக்காரணம் கொண்டு யாருமே நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க யாரும் சொல்லிடாதீங்க, அது தீபா பாடணுங்கிறது தான் அவரோட ஆசையாக இருக்குது, நம்ம அதை நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க.